வணக்கம். இந்த பொசிஷன் பிரக்னானந்தா விசஸ் நக்கமுரா ஆடின கேமு. ஃபிடே கேண்டிடேட்ஸ் 2024. இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு பிளாக்குக்கு ஒரு 3 to 5 minutes கால்குலேட் பண்ணுங்க. பிளாக் டு ப்ளே. இந்த பொசிஷன் என் கேமில் இருக்கு. பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இருக்கிற என் கேம் மாதிரி இருக்கு. பட் இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நக்கமுரா என்ன ஆடுறாங்க அப்படின்னா பிஷப் டி5 செக்கு. ஸோ பிஷப் டி5 செக்குக்கு கிங் E5 ஆடினா ரூக் E6 மேட் ஆகுது. கிங் D3 மாதிரி போனாங்க அப்படின்னா இப்போ ரூக்கு இப்படி இருக்கிறதுனால டிஸ்கவர் செக்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. பிளாக் அண்ட் பிளே G5. இப்போ ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் வந்து டிஸ்கவர் செக்கில் மெட்டீரியல் வின் பண்ணிட முடியும். ஸோ பிஷப் D5 செக்குக்கு கிங் E3 தான் ஒன்லி ஸ்கொயர். ஸோ கிங் E3க்கு இந்த இடத்துல வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. H5. ஸோ H5க்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் E5ன்னு போனால் ரூக் E6. இப்போது நைட் அட்டாக்கு ப்ரொடக்ட் பண்ணுறது கஷ்டம். ரூக் F7 செக் வைக்கலாம். பட் கிங் E8. இப்போ கிங் F4ன்னு சொல்லிட்டு நைட்டை ப்ரொடக்ட் பண்ணால் ரூக் இன்ட்டு E5 கிங் இன்ட்டு E5னா கிங் இன்ட் F7ன்னு ரூக்கை கேப்சர் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து மெட்டீரியல் அப் ஆகிடும். பிஷப் அண்ட் F7 கூட கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ நைட் E5 இல்லாமல் நைட் F2 போனால் ரூக் E6 செக்கு. ஸோ எகெயின் கிங்கை D2 ஆர் D3 போனால் ஆஃப்டர் G5க்கு அப்புறம் டிஸ்கவர் செக்கில் மெட்டீரியல் வின் பண்ண முடியும். ஸோ நைட் E4ன்னு வச்சா எகெயின் G5. இப்போ ரூக்கை மூவ் பண்ணி தான் ஆகணும். E4ல் பீஸ் போயிடும். ஸோ H5க்கு C4 ஆடுறாங்க. இதுக்கு பிஷப் A8. இப்போ நைட் F2 அண்ட் நைட் E5 ரெண்டுமே ஒர்க் ஆகலை. அதனால் நைட் H6ன்னு ஆடுறாங்க. இப்போ நைட் H6 ஆடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நைட்டுக்கு வந்து ஸ்கொயர் இல்லை. ஸோ நக்கமுரா ரூக் E6 செக் ஆடுறாங்க. இதுக்கு கிங் F2 ரூக் F6 கிங் G3 அண்ட் ரூக் H8. இப்போது நைட்டு ட்ராப் ஆயிடுச்சு. ரூக் அண்ட் F6 கிங் அண்ட் F6 ரூக் F1 செக்கு கிங் G7. இப்போது நைட் F7 வச்சா ரூக் F8. அதுக்கப்புறம் நைட்டை மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் பின்னாடி ரூக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல ஒயிட்டு பீஸ் போயிடுது. இதுக்கப்புறம் நக்கமுரா வின் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஹோல் வேரியேஷன் கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.